கண்மணி, அன்போட காதலர். நான் எழுதும் கடிதம். லெட்டர். சே, கடிதாசி. இல்லை, கடிதமே இருக்கட்டும். படி. கண்மணி, அன்போட காதலன், நான் எழுதும் கடிதமே. பாட்டாவே படிச்சிட்டியா? அப்போ நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்கே பொன்மணி போட்டுக்கோ. பொன்மணி, உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கே சௌக்கியம். பொன்மணி, உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே. உன்னை நினச்சி பார்க்கும்போது கவிதை மனசில் அருவி மாறி கொட்டுது. ஆனால் அதை எழுதணும்னு உட்காந்தா அந்த எழுத்து தான் வார்த்தை. உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதான் அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது. அதேதான். ஆஹா, பிரமாதம். கவிதை கவிதை படி. கண்மணி, அன்போடு காதலன், நான் எழுதும் கடிதமே. பொன்மணி, உன் வீட்டு சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே. உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது. ஓஹோ, கண்மணி, அன்போடு காதலன், நான் எழுதும் கடிதமே. எனக்கு உண்டாத காயம் அது தன்னால் ஆறிடும். அது என்னவோ தெரியல, என்ன மாயமோ புரியல, எனக்கு ஒன்றுமே ஆவறதில்லை. இதையும் எழுதிக்க. நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். இதை பாரு, எனக்கு என்ன காயமானாலும் என் உடம்பு தாங்கிடும். உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. அபிராமி அபிராமி அபிராமி. அதையும் எழுதணுமா? இல்லை, இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாமல் ஏங்க ஏங்க அழுகையாக வருது. ஆனால் நான் அழுது என் சோகம் உன்னை தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. உண்டான காயம் எங்கும் தன்னாலே ஆறி போன மாயம் என்ன? பொன்மானே பொன்மானே, என்ன காயமான போதும் என் மேனி தாங்கிக் கொள்ளும் உந்தன் மேனி தாங்காது சென்றேனே. எந்த காதல் என்னவென்று சொல்லாமல் ஏங்க ஏங்க அழுகை வருகுது. எந்த சோகம் உன்னை தாக்கும் என்றென்னும் மோத வந்த அழுகை நின்றது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது.